18ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை மிகப்பெரும் சட்டத்தினுடைய வல்லுநராகவும் சட்டத்தினுடைய மிகப்பெரும் படிப்பாளியாகவும் படைப்பாளியாகவும் இருந்த அம்பேத்கருக்கு இணையாக பெரியாரை பேசுகிறாங்க. ஆனால் திவான் பகதூர் என்ற மாபெரும் சட்ட போராளி இப்போ ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, திருமாவளவன் அவர்கள் இந்த திராவிடத்தோடு கைகொலி கொண்டு இருக்கிறாரே தவிர இனத்துக்கு தமிழினத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய திராவிடர் எப்படியெல்லாம் மூடி மறைக்கிறாங்க அப்படின்னா, திவான் பகதூர் என்பவர் இந்த மண்ணில் இப்போ சுதந்திரம் அடைவதற்கு முன்பு பறைய சமுதாயத்தினுடைய கல்விகள் பறிக்கப்பட்டுள்ளது, உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளது, திண்டத்தவராக அவர்களோட வாழ்வியல் பறிக்கப்பட்டுள்ளது. இதனை எடுத்துரைத்து ஒரு பறையர் என்ற ஒரு பத்திரிகையை சுதந்திரம் நடத்தினார். எப்பேற்பட்ட ஒரு கல்வியாளரை மூடி மறைக்கிறாங்க. இந்தியாவினுடைய மிக சிறந்த ஒரு சட்டத்தின் வல்லுநர்கள் எப்படியோ தமிழகத்தினுடைய சட்டத்தின் ரீதியாக மிகப்பெரும் போராட்டத்துக்கும் மிகப்பெரும் பங்களிப்பையும் கொடுத்தவர் இரட்டைமலை சீனிவாசன் என்ற இந்த திவான் பகதூர். இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு மதுவந்தினிக்கு ரவா கூட வாயில் வரல. ஆனால் பெரியார் 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 பணத்துக்கு பேசுகிறாங்கங்க, இனத்துக்கு பேசலை. மொழி என்பது வேறு, சுதந்திர மனித உணர்வு என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. இந்த ஆற்றல் படைப்பில் தலை சிறந்தவர் திவான் பகதூர். பறையர் சமுதாயத்தில் தலை சிறந்த ஒரு மாபெரும் மணிசூடா மன்னன்.